திருச்சிற்றம்பலம். அடியாரத்துப்படி வணங்கின கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது 40வது பாடல். ஒன்மணி பசும்பொற் பூநில முளையார்க்கு உளத்திட எல்லாம் அழித்து அடியார் கண்மணி கமையா விருந்து செய் தருணி கணமிருப்பதற்கு இடம் புரியேன் வெண்மணி கழை முன் கரிய நெற்றி இதழி வேங்கை பொன் சொரிய மாசுனங்கள் தன் மணி பைகள் அவித்திடும் சோனசேலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒன்மணி பசும்பொற் பூன் இளமுலையார்க்கு, அதாவது வெள்ளிய முத்துக்களை உதிர்க்கின்ற மூங்கில்கள் நன்றாக முற்றியவர்கள் அதிலிருந்து மணிகள் கொட்டும். அந்த மாதிரி முத்துக்களை உதிர்க்கின்ற அந்த மூங்கில்களுக்கு முன்னால கருத்த முதிர்காயோட கொன்றையும் வேங்கையும், கொன்றை மரத்துலையும் வேங்க மரத்துலையும் பார்த்திருப்பீங்க. அந்த காய் வந்து கருத்துரும், காய் வந்து பச்சையா இருக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் முதிர்ந்த பிறகு கருத்த முதிர்காயோடைய கொன்றையும் வேங்கையும் என்ன ஆகுது, பொன் போலும் மலர்களை தூவுதான். இந்த பக்கம் மூங்கில்கள் வந்து முத்துக்களை உதிர்க்கிறது, இந்த முதிர்ந்த காயோடைய கொன்றையும் வேங்கையும் பொன் போல தங்க நிறத்துல மலர்களை தூவுகின்றது. இந்த பாம்புகள் என்ன செய்யுது, தண்ணிய மணிகளை பை விரித்து கக்கும். பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு, நாகத்துக்கு தன்னுடைய இதில் தொண்டையில மணி வச்சிருக்கோம், நாகமணி, தண்ணிய மணி. அந்த மணியை வந்து பையை விரிச்சு வாயை பிரிந்து அது பை விரித்து கக்கும். அப்புறம் மீண்டும் அதை தானே விடுங்கணும்னு சொல்லி வரல சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த பை விரித்து கக்குகின்ற சோனசேலரே கைலை நாயகரேன்னு சொல்றாரு. அப்ப முத்துக்களை இருக்கிற மூங்கில்களையும் கொன்றையையும் வேங்கையும் பாம்புகளையும் எல்லாத்தையும் காமிச்சு கைலை நாயகரேன்னு அழைச்சி அந்த அழகிய மணிகள் அழுத்திய பசிய பொற்பூன் அணிந்த அந்த மணிகள் எல்லாத்தையும், இந்த மாதிரி மணி கிடைக்கிற மணி, அதாவது மூங்கிலிருந்து வர மணி, கழுது மணி எல்லாத்தையும் வந்து கோர்த்து பொற்பூன் அணிந்து அதில் பூன் பிடிச்சி, அதாவது ஒவ்வொரு மணிலையும் பூனை பிடிச்சி அதை வந்து மாலையாக செய்து அணிந்த இளமையான ஜனங்களை உடைய மங்கையர்களுக்கு, பெண்கள் வந்து அணிந்திருக்கிற பெண்களுக்கு என் உள்ளத்தில் உள்ள இடம் உற்று முழுமையாக தந்து, என்ன செய்ய அந்த மாதிரி பெண்களுக்கு என் மனசுல இருக்கிற இடத்தை பூரா அவங்களுக்கு தந்துட்டு, அடியவருடைய கண்மணிகளுக்கு, அடியவர்கள்னா இறைவனுடைய அடியவர்களினுடைய கண்மணிகளுக்கு தெவிட்டுதல் இல்லாத காட்சி என்னும் விருந்தினை பாலித்தருளும் தேவரீர். என் மனசுல இடம் இருக்கிறது வந்து பெண்கள் இருக்காங்க, ஆனா நீங்க வந்து அடியவர்களுடைய கண்மணிகளுக்கு என்ன செய்றீங்க, பார்ப்பதற்கு தெவிட்டாத அந்த காட்சி அளித்து அந்த விருந்தினை பாலித்தருளுகின்றீரே பெருமானே அப்படின்னு சொல்லி பெருமானே அழைக்கிறாரு. கணநேரமேனும் இருந்து அருளுதற்கு சற்றிடமும் அமைக்க பெற்றிலேன் இவ் அறியாமை என்னோ அப்படிங்கிறாரு. அதாவது அந்த மாதிரி கண்மணிகளுக்கு தெவிட்டில்லாத காட்சியை நீங்க பாலித்த அருள்கின்ற தேவரீரே, ஒரு கணமாவது என்னிடம் இருந்து, என் இதயத்தில் இருந்து அருளுதற்கு சற்றிடமும் அமைக்க பெற்றிலேன், அது உங்களுக்காக நான் அமைக்காம விட்டேனே, என்னுடைய அறியாமை நான் என்னவென்று சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவரை தன்னைத்தானே வருந்துகிறார். அதாவது பெண்களுக்கு நான் இடத்தை கொடுத்துட்டு அடியாருடைய கண்மணிகளுக்கு அவங்களுக்கு காட்சி கொடுக்குற உன்னை வந்து நான் வந்து இதா பண்ணாம கடமையேன்னு உனக்கு என் மனசுல இருக்க இடம் கொடுக்காம நான் அறியாமையால் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார் சுவாமிகள். அதாவது எல்லாம் அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றாருன்னா, சற்றும் அது கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி வருவிக்கப்படுது. அதாவது முற்றும் மங்கையர் சிந்தனை தான் அல்லாம உமது சிந்தனை சற்றும் பெற்றினேன், கொஞ்சம் கூட உன் சிந்தனை இல்லை, நான் எப்படி உய்வேன், அதான் கருத்து. ஒரே ஒரு கருத்து தான் எல்லாமே அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு, முற்றும் மங்கையர் சிந்தனையோட இருக்கிற எனக்கு உன்னுடைய சிந்தனை சிறிதும் இல்லை, நான் எப்படி உய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெண்மணி சொரிய முன்னரே அதுக்கு எதிராக, அதாவது மூங்கில் வந்து மணி சொரியறதுக்கு முன்னாலேயே அதுக்கு முன்னால என்ன இருக்கு, இதழியும் வேங்கையும் பொன்மணி சொரியுது. அந்த மாசம்னா பாம்பு, அது மணிப்பையை அவிழ்த்து அதுவும் சொரியுது, மணிகளை சொரிகிறது சொரியும் அப்படின்னு சொல்லி அந்த கொடை மேல வச்சு அந்த மலையோட வளத்தை தான் அப்படி சொல்றாரு. அப்ப வெண்முத்தையுடைய அந்த கலை அசைவு நடித்தலை இருக்கு, அது பார்த்தா எப்படி இருக்கான், பரிசல் போல எதிரே பொண்ணும் மணியும் சொரியுமா அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த பை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பாட்டுல பெருமானுடைய மலை வளத்தையும் அவருடைய இதையும் வர்ணிக்கிறார் பெருமான். 41வது பாடல். அருங்கலம் புனையும் மகளிர் ஓர் இருவர் அணிமணம் புணர்த்தி வாழ முந்து ரங்கமும் புலவர்க்கு உதவு நின்றனையே துதித்திடாது உடன்றனன் வரிதே மருங்கு நின்றழா காலத்தி தாங்குவ போன் மறைமலர் பெருஞ்சுனையோடு பூந்தரங்க நின்றிலங்க விளங்குறும் சோனசேலனே கைலை நாயகனே. வழக்கம் போல சோனசேலனே கைலை நாயகனே விழிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல இருந்து அலங்கார தீபங்களை தாங்கிறது, அது மாதிரி ரெண்டு பக்கத்துல இருக்கும்ல இறைவனுக்கு ரெண்டு பக்கம் வச்சிருப்பாங்க அலங்கார தீபங்களை வைக்கிற மாதிரி, செந்தாமரை மலர்களை தாங்கிய அந்த பெரிய சுனைகள் அதோடு பொலிவடைந்த அலைகள் நிலைபெற்று விளங்கத்திகளும் சோனசேலரே கைலை நாயகரே. அப்ப ரெண்டு பக்கம் அலங்கார தீபம் வச்சு நம்ம தாங்க வச்சிருக்கிற மாதிரி இந்த செந்தாமரை மலர்கள், இந்த பெரிய சுனை இருக்கு, பெரிய நீர்நிலை இருக்கு, அதுல எல்லா பக்கமும் செந்தாமரை மலர்கள் தாங்கி நிற்கின்றன, பெரிய மலர்கள் மலர்ந்து நிற்கின்றன. அந்த அலைகள் பொலிவான அழகிய அலைகள் நிறைந்த அந்த அலைகளை பெற்று விளங்குகின்ற அந்த சுனைகளுடைய திகழ்கின்ற சோனசேலரே, சுனைகள் திகழும் சோனசேலரே கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயருக்கு என்ன செய்றாரு, அரிய பூண்களை புனைந்துள்ள ஒப்பற்ற மகளிர்கள் இருவரை மனமுடிப்பித்து யானையும் குதிரையும் தந்தருளும் இந்த தேவரையே துதிக்க பெறாது, நான் வீணால வானால புறம் போக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பெருமானை வணங்கி அரிய பூண்களை புனைந்துள்ள, அதாவது நகைகளை அரிய அணிகலங்களை அணிந்துள்ள ஒப்பற்ற மகளிர் யாரு, பரவி நாச்சியார் சங்கிலி நாச்சியார், ரெண்டு பேரையும் மனமுடிப்பித்து வைக்கிறார். பெருமானே வந்து சென்று மனமுடித்து வைக்கிறார். யானையும் குதிரையும் தந்துடுறார். யானையை தந்தாரு,
மேலே வெள்ளை யானை சொல்லி வர வைப்பார்ல, அதனால் அவர் தந்தருளி அந்த மாதிரி செஞ்சீங்களே, அப்படிப்பட்ட நீங்கள் தேவரீர பெருமான நான் துதிக்கப்படாது, துதிக்காம என்ன செய்கிறேன், வாழ்நாள் பூரா போக்கி அலைஞ்சிட்டேனே, வீணாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி கற்பனை கலைஞர் சுவாமிகள் வருந்துகிறார். அந்த இருவர் யார், பழனி நாச்சியார் சங்கல் நாச்சியார் தான். இந்த உலகத்தில் சஞ்சரிக்கிறதுக்காக நாளை காரணத்தில் குதிரையும் கையில் எந்திரிக்கும் போது திருவஞ்சை களத்தில் யானையும் குடித்தார்ல, அதுதான் அவர் சொல்கிறாரு, ரெண்டையும் கொடுத்தார்ல அப்படின்னு சொல்லி, யானையும் குதிரையும் தந்தரலும். அது எப்படின்னா அந்த பாட்டில் வரும். அதாவது திருவாள் ஒளி புற்றூர் புராணம், அது பாயிரத்தில் வந்து எப்படி சொல்றாருன்னா, ஒரு மா பெற்று மண் சரித்தொரு வெள்ளானை வானகம் புகும்போது உற்ற வள்ளல். அவர் புகும்போது கொடுத்த பெருமான் தான் கொடுத்தாரு, அப்படிப்பட்ட வள்ளல்னு பெருமானை சொல்றாரு. இதை களரிட்டு அறிவார் வந்து நாயனா புராணத்துல இந்த பாடலையும் வரும், 64 பாடத்துக்கு மாதிரி வரும், பெரிய பெரிய படத்துல இந்த வரி வருது அப்படின்னு சொல்றாரு. அதாவது பின்ன ஒரு உபசார கருவியில் ஒண்ணுதான் அலங்கார தீபம். அது தீபம்னா 2 பக்கம் வைப்பாங்கல்ல, பெருமானுடைய எல்லா கோயிலையும் இருக்கும், அது பல அடுக்கா இருக்கும். அது மாதிரி இந்த செந்தாமரை மலர் எப்படி இருக்கான், தீபம் மாதிரி 2 பக்கம் தீபம் நிற்கிற மாதிரி அடுக்கா இருக்கிற மாதிரி அவருக்கு அது காட்சி அளிக்கிறது. அது வந்து தீபத்துக்கும் அலைகளை வந்து அந்த அலை அழைக்கிறதுனால அது வந்து அலைகளை கைக்கும் அந்த சுனையை தாங்குவதற்கும் ஊமையாக சொல்கிறார். கைக்கும் அந்த அலை கைக்கிறது வந்து சுனையை தாங்குவது போல அது தோன்றுகிறது. அதாவது அழகிய நீராஞ்சானம் என கொண்டு அந்த சுனையில தட்ட செந்தாமரை மலப்பரப்பு செந்நீரும் அந்த பரப்பு வந்து இந்த தரங்கத்தினால இந்த காற்றினால் அசைறது வந்து அந்த நீர் அசைவும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா அப்படி நினைச்சு பெருமானுடைய செந்தாமரையுடைய தோற்றத்தையும் அந்த விளக்கோட தீபத்தை அடுக்கையும் ஒன்றி சேர்த்து ஒப்பு கூறி சுவாமிகள் மிகவும் மகிழ்ந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். 42வது பாடல். ஏனூரும் அமரர் கடை கடலடித்த இருளோடு மணிமினற்று அடியேன் ஆணவ விரலும் கலந்திரில் கருமை அழகு மிக்கு இளங் குறுங்கண்டாய் மானெழில் வராகம் முழும் புழை அனந்தன் மணியோடி பிளம்பெழல் சிறுத்தி தானுவின் முருகன் எழுதநேர் சோனை செயலனே கைலை நாயகனே. இது என்ன சொல்றாரு அந்த இடத்துல பாருங்க, மானெழில் வராக முழும் புழை அனந்தன். அதாவது பெருமை பெற்ற அழகிய பண்டிகள் என்ன செய்யுது, அந்த கிண்டு தான் கிண்டி பெருமான தேடுவதற்காக கீழே கிண்டி போகிற அதை தான் கிண்டுறத அந்த தோண்டிய துவாரத்துல ஆதிசேடன் இருக்காரு, அவருடைய உச்சி மணி, அவருடைய மணியில மின்னுகின்ற மணி இருக்கு, அந்த மணியோட ஒளி திரட்சி மேலோங்கி வருதான் அந்த அது கிண்டுற துவாரத்துல. அப்ப அந்த சின்ன தீத்திரட்சி வடிவா முருகக்கடவுள் தோன்ற தோட்டத்தை ஒத்துருக்கான். அதாவது சிவபெருமான் அழலா இருக்காரு, அவர்கிட்ட சின்ன தீத்திரட்சியா சின்ன கங்கு உருண்டையாக யார் இருக்கா, முருகக்கடவுள் இருக்காரு. அந்த மாதிரி தோன்ற மாதிரி இந்த பன்றிகள் வந்து கிண்டுற துவாரத்துல ஆதிசனுடைய உச்சி மணிகள் அந்த மணியெல்லாம் ஒளி திரட்சி மேலோக்கி வருதான். அப்ப பன்றி கிண்டி கொண்டே உள்ள போகுது துவாரத்துல. அப்ப உள்ள அவர் தாங்கி இருக்கிற ஆதிசனுடைய மணியில இருக்கிற உச்சி மணி வந்து அந்த ஒளி திரட்சி மேல வருது. அதை பார்த்தா எப்படி இருக்கு, பெருமானுக்கு முன்னால சின்ன திரளாக முருகக்கடவுள் தோன்ற மாதிரி ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கைலை நாயகரே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த வலிமைமிக்க தேவர்கள் கடைந்த கடல் தோற்றுவித்த அந்த விஷயத்தையும் இருட்டோடு அடியேனது ஆணவம் என்னும் நீங்காமலைகளையும் சேர்த்தா என்ன ஆகும், நீலமணி போன்ற கண்டத்துல அந்த கருமையுடைய அதிகரித்து விளங்கா நிற்குமா. அதாவது அவருடைய பெருமானுடைய கண்டத்தில் இருக்கிற நீலம் அந்த இருளை விட இவருடைய ஆணவ இருள் வந்து எப்படி இருக்கான், அதிகரித்து கருமையுடைய அதிகரித்து விளங்குகிறதாம் சுவாமியுடைய ஆணவ மனம் என்னும் நீங்கா மலைகள். அந்த அடியனது ஆணவ மனது தேவருடைய உண்ட விடத்தை விட இருண்மயமா இருக்கு, இதையும் நீ கண்டத்தில் இருத்தி ஆறணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வராகிட்டிய துவாரத்துல ஆதிசேரனுடைய மணி ஒளி வீசுது, பெரிய தீர்த்தம்பமா வந்திருக்கிற சிவபெருமான் கிட்ட சின்ன தீர்த்தம்பமா முருக கடவுள் எழுதுறாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடலுடைய கருத்து. அதாவது ஈசனை புகழ்ந்து பாடுற என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பேராக்களை இருந்து மகிழ்வார்கள். முருகனை பாடுறவங்க என்ன சொல்லுவாங்க, அவர் சூரபத்மனை பிளந்த கிரௌந்தகிரியை தொலைச்சதையும் பாடி மகிழ்வாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, அவருடைய கருணையை வந்து அற்புதமாக கணிவாங்க. கட்டவள் விழுங்கும் கற்ப கனியை கரையிலா கருணைமா கடலை அப்படின்னு சேந்தனார் திருவிசைப்பாள பாடுறாரு. சிலர் என்ன செய்யறாங்க, வியாபக தன்மையை போட்டுறாங்க. அவருடைய அண்ட பகுதி முண்டை பிறக்கம்னு மணிவாசகர் பாடுறாரு. வேறு சிலருடைய ஆனந்த நிலையை போட்டு எப்படி அத்தனையும் நீ அளது என்னத்தனையும் இல்லை எனின் யாங்கள் உன்னையன்றி உண்டோ அண்ட பகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே அப்படின்னு தாய்மானர் பாடுறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஈஸ்வருடைய திருமணியை கண்டு மகிழ்கின்றார்கள், கவிகள் புனைகின்றார்கள். காரைக்காலமர் என்ன சொல்றாங்கன்னா, பண்டமர் அஞ்ச படுகளரின் நஞ்சுண்டு கண்டங்கருத்ததும் அன்றியே உண்டு பணியுருவார் செஞ்சடை மேற்பார் மதியின் உள்ளே மணிமருவாய் தோன்றும் படு அப்படின்னு சொல்றாரு. அதாவது கண்டங்கருத்தது களங்கம். நம்ம ஈசனை களங்கம் இல்லாதுன்னு சொல்றோமே, எப்படி சொல்றோம்னா இதைத்தான் கற்பனை சிவபிரகாசம் எப்படி சொல்றாரு, பெருமானே உனக்கு இந்த கண்டத்தில் அந்த கருப்பு இருக்கே அது அழகுக்கு அழகு, அதாவது திருமணி வந்து கொள்ளை அழகா இருக்கு, இந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற இந்த கரை தான், இதை குறைன்னு சொல்லக்கூடாது, இதை இயல்பா பேசுறவங்க பேசிட்டு போட்டோம், நீ காதை வாங்காத, இந்த அழகுக்கு அழகு இருக்குல்ல அதுதான் அந்த கருமை, அதை இன்னும் அழகுபடுத்த ஒரு வழி சொல்றேன் கேளு, நீ கருணை வந்து செருமடுக்கணும். இப்ப இந்த கருமை நஞ்சால விளைவு உன்னுடைய அழகு கலப்பு சேர்க்கும் கருமை உன்னுடைய திருமணியில இருக்கிற சாம்ப பூச்சிக்கு ஈடு கொடுக்க முடியல, அப்ப இன்னும் கருமை கூடதான் அழகு மிகவும் பார்த்தவர்களும் மகிழ்வார்கள். அதுக்கு என்ன சொல்றாரு, அந்த ஆழகால விடத்தால் அந்த விளைந்த கருமையை 2 விடங்களால் 2 விஷம் எது, கடல் நஞ்சு ஒண்ணு, இந்த வாசி பாம்பு ஒன்று நஞ்சு ஒண்ணு, இது 2யும் விளைவா வலியது. அதனால ஒண்ணு நீ என்ன செய்ய, இந்த கரையை கருமையாக்கிற போது நீ நான் சொல்றேன் கேளு, இதை விட வழி ஒண்ணு இருக்கு இந்த கரையை கருமையாக்குறதுக்கு. அது வந்து என்னன்னா, உன்னுடைய அடிமையாகி ஏன்ட்ட இருக்கு, அது என்னன்னா நானே உன்ட்ட தந்துடுறேன் அப்படிங்கிறாரு. பெருமாண்டு எந்த பதில் வரல சொல்றாரு, எம்மிடந்து பெற்ற உனக்கு தீங்கு வரும்னு நினைக்கிறீங்களா, எந்த தீங்கும் வராது. அதாவது அமரர் வந்து ஆபத்துன்னு சொன்னதே சற்று யோசிக்காம அந்த நஞ்சை எப்படிப்பட்டதுன்னு ஒன்றும் ஆராயாம நீ உடனே உண்டு விட்டாய். அதனால என்ன சொல்றேன், இப்ப எடுத்து சொல்லி நீ ரொம்ப யோசிக்கிற,
நான் நீண்ட காலமாக என்கிட்ட இருக்கிறத உன்ட்ட தர்றேன், உனக்கு அழகு செய்யறதுக்காக தர்றேன். அது என்ன அப்பா உன்ட்ட உரிமையா இருக்கு அப்படின்னு கேட்டால் பதில் சொல்றாரு, ஒரு மாதிரியாவது கேட்டீங்களே, கேட்டது போதும், எடுத்துக்காத உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி உன் கண்ணை தலைமை கூட என்ன சொல்றாரு சுவாமி சொல்றாரு, மலையிலிருந்து மாயிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சிங்க, பார்க்கறதும் அப்படித்தான், அது வந்து அஞ்சும் அப்படித்தான் மாயோட காரியம். சரி, அதுக்கு என்னன்னு கேட்கிறாரு. உன்னைய சொல்றாரு, அந்த மாயை செய்த கர்ம தான் உன் கண்ணத்துல கருப்பு, மாயோட வலிமையான விஷயம் ஒன்று என்கிட்ட இருக்கு, நான் அதை தர்றேன், முழுமையா தர்றேன், செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. அது ஆணவ மலத்தை தான், ஆணவ இருளை தான், அதன் கருமையை தான் இவ்வாறு குறிக்கிறார் சுவாமிகள். அதன் நஞ்சுன்னு குறிக்கிறார். என்னன்னா, கடலடித்த இருளோடு என்ற இடத்தில் இருள் நஞ்சையே கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நியாயமாக சுவாமிகள் பெருமாண்டமே அந்த ஆணவ மலத்தை எடுத்துக்கோ, என் ஆணவ மலத்தை எடுத்தினா உன்னுடைய கருப்பை விட இது கருப்பா உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறார் பாருங்க. தேவர்கள் தந்த நஞ்சு பெற்று அமுது தந்தாய், என்னுடைய ஆணவ நஞ்சு அதை விட வலியது, அதை பெருக பெற்றுக்கொண்டு அவருக்கு அளித்த அமுதிலும் மேம்பட்ட அமுதமாகிய உன் திருவடி இன்பத்தை தாருங்கள் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார் பெருமான் இதுல. அதனால இந்த ஆணவ நஞ்சு தான் கோதிலா அமுதமாகிய சிவத்தை பெறுவது அப்படிங்கிறதுக்காக ஆர்கொள்ள சதுரன்னு சொல்லி சொல்றாரு மாணிக்கவாசர் வியக்கத்தக்க சொல்வாரு. அது மாதிரி இந்த பிறப்பிறப்பு இல்லாத பெருநிலை வாய்க்கிறது. அந்த பன்றிகள் சொல்றாருல, மாநில பன்றி, அது நிலத்தை தோன்றது, அது இயல்பு. இன்னொரு காலத்துல திருமால் வராகமா அதுதான் செஞ்சாரு. அதனாலதான் நிலத்துல துவாரங்கள் வந்து ஆழமாவும் பெரிதாகவும் வருது. அதுல வந்து தாங்கும்போது ஆதிசனுடைய முடி தெரியுது, அதுல இருக்கிற மணி ஒளியும் வருது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த சோனசைல அக்னி மேல தோன்று நெருப்பு பொறிகள் போல ஜுவாலை வீசுது. அதை என்ன சொல்றாரு, அதை பார்த்தோன்னா சுவாமிக்கு கற்பனை தோன்றுது. இதே மாதிரிதான் முருகன் திருவிழா நடக்கும்போது சிவப்பிடமிருந்து பொறிகள் வருது. அது மாதிரி சோனசைலத்திலையும் சிவாக்கினி, அதுல முருகாக்கினி தோன்றுவது மாதிரி அந்த நாகமணியோட ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லி கற்பனையாக ஆசிரியர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். அடியார்த்தடி வணங்கிக்கிறேன். கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமியாருடைய சோனசேல மாலை மூலமும் முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 43வது பாடல். மின்னவில் சடில கற்றையும் அருள் கூர் வெளிகளும் திருமுகத்து அழகும் கண்ண விரீரடு 4 ஈரடியும் கண்டு கண்களிக்கும் நாள் உளதோ, இன்னிசை ஒளி கேட்டு உருகுதல் கடுப்ப வெளித்தர வருவிகும் பொருளர் தன்னிகர் இசைக்கூர் சாரளன் சோழ சைரனே கைலை நாயகனே. அதாவது ரொம்ப எளிமையா, சும்மா இந்த பாட்டில் வெறும் வந்து ஒப்பீடு மட்டும்தான், அதனுடைய சுவையை தான் ரசிக்க வேண்டி வரும். சிறிய பாடல், நுட்பமான கருத்து ஒன்றும் இல்லாமல் எளிய பாடல். அதாவது இனிய கீத முழக்கம் கேட்டு மலையே உருகி கசிதல் போல எப்படி இருக்கான், அருவிகள் 4புறமும் உலகி நிற்க, எல்லா பக்கமும், அதாவது இசை முழக்கத்தை கேட்டு மலை உருகி கசிகிற மாதிரி அருவிகள் வந்து 4புறமும் எல்லா பக்கமும் மலையில ஒளியை கொண்டிருக்கிறது. கிம்புடர்களால் பாடப்படுவதாய் தனக்குத்தானே ஒத்ததாகிய இனிய கீதங்கள் மிகவும் சாரலினை உடைய. அப்ப கிம்புடர்கள் பாடுறதுனா உயர்ந்த தேவர்கள் பாடுகிற பாடல், அது மாதிரி அந்த பாடல் பாடுறது மாதிரி தனக்குத்தானே அவங்களுக்கு அவங்கதான் நிகரானவர். அந்த மாதிரி இனிய கீதங்கள் மிகுந்துகின்ற அந்த மலையில வந்து என்ன செய்யுது, கீதங்கள் மிகுதாக இனிய கீதங்கள் மிகுந்து கொண்டிருக்கிறது. அந்த சாரலை உடைய சோனசைலரே கைலை நாயகரின் அழைக்கிறாரு. அதாவது மின் போல ஒளிரும் சடில திரட்சியும், மின்னல் மாதிரி ஒளிர்கின்றது அந்த மலையை. அருள்மிக்கு திகழும் திருக்கண்களும், கண்கள் எப்படி இருக்கு, மின்னல் போல ஒளி தருகின்ற அருள் மிகுன்ற திருக்கண்கள், திருமுக மண்டல அழகும், மேருவோ அப்படின்னு சொல்லி மலையோ அப்படின்னு சொல்லத்தக்க மாதிரி திரண்ட சதுர்புயங்களும் 4 தோள்களும், உபயம் அடிக்கின்ற அந்த அபயம் அடிக்கின்ற திருவடிகளும், எனது கண்கள் தரிசித்து மகிழும் காலமும் உள்ளதோ. இந்த மாதிரி இதை நான் தரிசிக்கிற நாள் வருமா இறைவா, இதுக்கு பதில் கூறுங்கள் கேட்கிறாரு. அதாவது இன்னிசை ஒளி கேட்டு உருகுதல் கடுப்ப வெளித்தர வருவிகின் புழல் தன்னிகர் இசை கூர் சாரலாம், அவங்க இசை கூறுகின்ற அந்த சோனசைலரே இந்த கட்டையும் அருள் கூர்ந்த வெளிகளும் திருமுகத்து அழகும் தோள்கள் 4 கண்ணபிர தோல் 4 சொல்றாருல, தோல் 4 ஈரடியும் நான் கண்டு கண்களிக்கும் நாள் வருமா, அது நாள் உள்ளதா சுவாமி, அதை நீங்க தான் கூறணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேற ஒண்ணு இதுல கேட்கல. அவருடைய மலையை வர்ணித்து இவ்வளவு அழகான உன்முகத்தை, அந்த மேறு போல இருக்கின்ற உன் திருமுக மண்டல அழகை நான் என்று காண்பேன், என் கண்களை அதை தரிசித்து மகிழும் காலம் வருமா அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட இந்த பாட்டுல சுவாமிகள் கேட்கிறார். அவ்வளவுதான், இந்த பாட்டு முடிந்ததோடு 44வது பாடல். அள்ளிவெண் திருநீருடன் முழுதணியும் அடியவர் பெரின் எழும் திடங்கண் உள்ளி நின்று உருகும் அன்னையின் மன நெக்குருகு சென்று இறைஞ்சிலனே எள்ளி வெம்புலி என் கரித்திருமேனி ஏறு தரகாதன வெகுண்டு தள்ளி வந்த அருவி இழிதநேர் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புலி கரடி சிங்கம் இதெல்லாம் என்ன செய்யுது, அவமதித்து சுவாமியோட திருமணியில ஏறி உலாவுதான். மலை மேல எல்லாமே எல்லா மிருகங்களும் மலையில உலாவி கொண்டிருக்குது. புலி கரடி சிங்கம் இதெல்லாம் எப்படி இருக்கு, சுவாமியுடைய திருமணியை அவரை அவமதித்து அது ஏறி அது உலாவி கொண்டிருக்குது, அது தகாது அப்படின்னு சொல்லி கோபித்து அருவி என்ன செய்யுது, அதை கீழே வீழ்த்தி வந்து இறங்குதலை. அந்த வேகமா அருவிகள் மலையிலிருந்து வீழ்வது எப்படி இருக்கான், அது அப்படி செய்யக்கூடாதுங்கெல்லாம் ஏறி இது உலாவக்கூடாதுன்னு கோபத்தோட அதுகளை வீழ்த்துறது மாதிரி இறங்குதலை ஒத்தி இருக்குது. அந்த அருவிகள் இறங்குவது இந்த ஒத்தி இருக்கிறது. அப்படி ஒத்திருக்கும் சோனசைலரே கைலை நாயகரையும் அழைக்கிறாரு. அதாவது வெள்ளிய திருநீற்றை கொண்டு சரீரம் ஃபுல்லா தரிக்கின்ற அடியவர்கள் எதிர் வந்தா என்ன செய்வோம், இளங்கண்டினை நின்று உருகின்ற தாய்ப்பசை போல நெஞ்சம் இலகி கசிந்து சென்று வணங்கினேன் இல்லையே அப்படின்னு சொல்றாரு சாமி. இந்த பாட்டில் இந்த ஒரு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எதுக்கு ஃபுல்லா முழுநீர் பூசிய அடியவர்களை பார்த்தால் அவங்க தரிசித்த உடனே என்ன செய்யணும், இளங்கண்ணை தன்னுடைய கண்குட்டி நினைச்சு தாய்ப்பசு எப்படி உருகுமோ அந்த மாதிரி நெஞ்சம் இலகி கசிந்து
நான் சென்று இந்த அடியாரை வணங்கியிருக்கணும், நான் வணங்கலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கன்றை உள்ளே அணையும் அன்னை போல் அடியவர் இறங்கி எதிர பெரின்னு கண்ட மாத்திரத்தை துன்புறத்து கொண்டு ஓடுறது. கன்று மாதிரி விரைந்து அது பார்த்தீங்கன்னா ஆகும், கண்ணுக்குட்டி அந்த துன்பையை அத்துரும், அந்த அறுத்துட்டு ஓடும் அம்மாட்ட. அந்த மாதிரி மனமுருகி சென்று நான் இறைந்தல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பாட்டை சொல்றாரு. அதாவது அந்த புலிவி அறி வந்து என்ன செய்யுது, புலி ஆதிகளை புலி சிங்கத்தெல்லாம் கீழே விடுத்துற மாதிரி என்னுடைய திருமேனி மேல இவர்தல் கூடாதுன்னு நீ தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன என் மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லி தள்ளுதலை ஒத்தது. அது அந்த புலிகளை தள்ளி விட்டது பார்க்கறதுக்கு என்னுடைய திருமேனியை தள்ளுவது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிகள் கூறுகிறார். அதாவது சிவநெறினா என்ன, சிவத்திட்ட அன்பை பெருக்குதல். இப்போ திருக்கோயில் தரிசனம் வேடங்கள் எல்லாம் அன்பு இதெல்லாம் படிப்படியாக வளர்த்துக்கணும். பாடுதல் ஆடுதல்லாம் திருக்கோயிலில் நம்ம பரவசப்பட்டு செய்கிற சிவனையோட அங்கம். ஆனால் அந்த மாதிரி பயில் வர எங்கேயும் செலுத்தும், அடுத்த கட்டத்தில் அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு செலுத்தும். அது மாதிரி சிவநெறியில் நிற்கிறவங்க பார்க்கும்போது நம்ம சிவத்தையே கண்ட மாதிரி பரவசப்பட்டு என்ன சொல்லணும், இவரை கண்டாலும் பரவசப்படணும். அது மாதிரி சிவத்தோட அன்பு கொண்ட இது அப்புதடிகள் சொல்வார்ல, பெருமிழை குறும்படிகள் எல்லாருமே வந்து அப்பர் சுந்தர மேலே கொண்ட காதலை நம்மளுக்குலாம் தெரியும். அது மாதிரி அவங்க வந்து நாடு சிவனடியாருக்கு ஆளாயிருவாங்க, சிவனடியில் நிற்பாங்க, அவங்களுக்கு அடியாக தான் முதலிடும். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர். அதாவது பெரிய வாங்க முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்ற இறைவர் பாதம் தொடப்பெற்றார் அப்படின்னு சொல்லி பெரிய வானத்துல இதுக்கான வழியை காட்டியிருக்காரு. நீர் பூசி வந்தவங்களாம் அடியார் நினைச்சு வந்தா சிவம் வந்து அந்த அன்பு தீவிரமாகி மேலும் சிவத்து மேல அன்பு நம்மளுக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அந்த தீவிர தரத்தை என்ன செய்வாங்க, வஞ்சக நீர் பூசி வந்தாலும் நீர் தான் சிவம் சொல்லி அவர் முன்னாடி உயிர் விடுறாங்க. நம்ம அதுக்கும் நம்ம நாய்மார்மே விளக்கத்துல பார்த்துருக்கோம். அவங்களாம் ரொம்ப தீவிரதரமா இருக்கிறவங்க. அதுபோல ஊர் மண்ணை அப்பிட்டு வர்ற மேகாலியை பார்த்து என்ன சொல்றாரு, அவர் காலில் அவர் முழு நீர் பூசி நினைச்சு மன்னர் வந்து அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு சுவாமிகள். வந்துட்டு என்ன சொல்றாரு, திருநீரை அள்ளி எடுத்து அன்பு முதுகுற உடம்பெல்லாம் பூசிக்கிற சிவத்தின் மேல் கொண்ட காதை நம்ம எப்படி அளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நிறைய இடத்துல சேக்கிலார் பாடல வரும். முழுநீர் பூசிய முனிவருக்கு மடியே நம்பியாரோட பாடிப்பாரு. திருவாளன் திருநீரு திலகவதியார் தாமழிப்ப பெருவாழு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்றங்கு உருவார் அணிந்து தமக்குற்ற இடத்து உயிர்நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் பாடுவாரு. அதெல்லாம் இப்படிப்பட்ட அன்பு இல்லையா? அதுக்கு ஊமை குரு தான் திருவாசகத்தை சொல்றாங்க, மனம் நெகிழ்தலும் உருதலும் உண்மை அன்பை தவிர வேறு எதுவும் வராது. அதாவது திண்ணிய வழியை அன்பு இருக்கா அது நெகிழும் உருகும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், புதுசா இந்த கன்றை பிரிந்த தாய் பசு மாதிரி இருக்கணும். அதுக்கு பார்த்தா எப்படி அதுக்கு அன்பு பெருகுமோ அது மாதிரி நம்மளுக்கு அடியாரில் பார்த்தோன்னே அன்பு பெருகணும். மாணிக்க சொல்லல, கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு கேட்கிறாரு. தன் குழந்தைகிட்ட தாய்க்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனா தாய் பசு கண்டிட அன்பு கொள்வதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. கண்ட பார்த்த மாற்றத்தை அன்பு பெருகி நிற்கும். அது மாதிரி தாய் பசு மாதிரி நீராந்த அடியாரை பார்த்த உடனே நம்ம அன்பு பெருகி அவங்களை வணங்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிகள். அதுதான் இந்த மாதிரி உடையவர் சொல்றாரு. அண்ணாமலை என்ன செய்யுதுன்னா, அருவிகள் வீழ்ந்து காலம் விழுந்துட்டே இருக்கு. அப்ப அதிகமா இருக்கும், வெள்ளம் பெருக்கெடுத்து அருவியா பாயுது, காட்டாற்று வெள்ளம் மரம் செடி கொடியெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம எல்லாம் அடிச்சுட்டு வருது. அப்ப வலிமையான மிருகங்களும் அந்த காட்டாற்று ஈடு கொடுக்க முடியாம அடிச்சுட்டு வருது. அந்த மாதிரி வர்ற மிருகங்களை வந்து அருவியலுக்கு தள்ளி விடுற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த வலிமைக்கு மிருகங்கள் வந்து மயில திரிகிறத அருவியால பொறுத்துக்க முடியல. அதனால ஈஸ்வருடைய திருமணியில வந்து ஏதோ அன்பு இல்லாத வன் மிருகங்களா தெரிகிறதுனால அது மலையில இருந்து விரட்டி விடுது அந்த அருவி அப்படின்னு நினைச்சிட்டு என்ன சொல்றாரு, ஈசனுக்கு அன்பு இல்லாதவங்க எப்படி இருக்காங்க, அந்த கொடிய மிருகங்களை போன்றவர்கள் அவங்க அண்ணாமலையில வாழ்வா வந்து ஈசனுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து வரணும். அதனால மலையுடைய திருமேனியை வந்து அதை வந்து அன்பா நோக்கணும். நீர் பூசியில் கண்டா வர்ற அன்பு சோன சேலத்தை கண்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சுவாமிகள் வலியுறுத்தி கூறுகிறார். 45வது பாடல். இடையென தளர் சிற்றுடை உணா முளையால் எனக்கு வன் புகழி வேந்த இன்ற கடுமணி பசும் பொற்குளவு பார்க்கிண்ணங் கழுவு நீர் வார்ப்பதற்கு உரையாய் முளையிடை கதிர் மாமணி விளக்கேற்றி முசுக்களை பினாவோடு அசோக தலையிடை தழுவி உறங்குறும் சோனசைரனே கைல நாயகனே. இது என்னன்னா, அந்த ஆண் முசு குரங்கு, அந்த குரங்கு வந்து குகையில வந்து பெரிய மணியை விளக்கு மாதிரி வச்சுக்குது. அசோக தலையை பரப்பி அதுல பெண் குரங்கோட அணைந்து உறகுதான். எப்படி பாருங்கம்மா, அதெல்லாம் குரங்கு, ஆண் முசு குரங்கு, அது குகையில் என்ன செய்யுது, பெரிய மணியை வந்து விளக்கு மாதிரி வச்சுக்குது. குகைக்குள்ள ஒரு பெரிய மணியை வச்சா என்ன ஒளிரும்ல, அந்த விளக்கு மாதிரி அதை வச்சுக்கிட்டு அசோக தலையை பரப்பி அது உறங்குவதற்கு தலைகளை பரப்பி அது இடையில பெண் குரங்கோட சேர்ந்து அது பெண் குரங்கை அணைத்து கொண்டு உறங்குகிறது. அப்படி இருக்கிற சோனசைலர், அந்த மலையில் இருக்கின்ற சோனசைலரை கைல நாயகரேன் விடுக்கிறார். அது நூலிலை போல துவளும் சிறிய இடையினுடையவராய் என்ன செய்யறாரு, உண்ணாமலை அம்மையார் இருக்காங்க. அவங்க அந்த வளமைய சீர்காழிக்கு இறைவராய் அவதரித்த திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு முன் உண்டு அருளிய, அவங்களுக்கு என்ன சொன்னாரு, பால் புகண்டு ஊட்டினாங்க, அதுதான் சொல்றாரு. முன் உண்டு அருளிய அந்த சாணையில் தீட்டிய மணிகள் பதிக்க பெற்ற பசும் பொன்னாளாகிய பார்க்கினம். அந்த பார்க்கினம் எப்படி இருக்கு, கிண்ணம் வந்து பொற்கிண்ணம் நம்ம பார்த்தோம். அந்த பொற்கிண்ணத்துல நன்றாக தீட்டினது, பயிரம் பட்ட தீட்டுன்னு சொல்லணும், அந்த மாதிரி சாணையில தீட்டின மணிகளை பதிச்சிருக்காங்களாம் அந்த பசும் பொன்னாளான பார்க்கிணத்துல. அந்த பார்க்கிணத்துல அழிச்சு ஸ்ரீஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு ஊட்டிய அந்த உண்டு அருளிய அந்த பால் கிண்ணத்தை கழுவுன நீர், அதை கழுவி அந்த கழுவ தண்ணியாவது எனக்கு வார்க்கும்படி கட்டளையிடுவீராக அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பெருமான் வந்து என்ன செய்யணுமா, அது எந்த மாதிரி மலையில இருக்காரு அவரு, ஆண் குரங்கு பெரிய மணியை விளக்காக வச்சுட்டு அசோகத்தையில தூங்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மலையில இருக்கிற சோனசைலரே, நூலிலை மாறி இடையுடைய உண்ணாமலை அம்மையாரோட இருக்கிற தாங்கள் சீர்காழிக்கு இறைவராவதற்ற திருஞான சம்பந்தமூர்த்திக்கு முந்தி
என்ன சாணத்தீற்றிய மணிகள் பதிக்கப்பட்ட அந்த பசும் பொன்னாளாகிய பார்க்கிணத்துல பாலை வந்து அவருக்கு புகட்டுறீங்களே, அந்த பால் கிண்ணத்தை கழுவுன தண்ணி, அந்த கழுவுன நீரையாவது எனக்கும் கொடுக்குறபடி நீங்க கட்டளையிடுங்க. பெருமான் சொன்னாதான் அம்மை கொடுப்பாருன்னு சொல்லி பெருமான் வந்து கட்டளை சொல்லுகிறார். அந்த அம்பிகையால் அந்த ஊட்ட ஞான பாரதிர பெற்ற பெரும் பக்குவம் எனக்கு இல்லை, அதனாலதான் அந்த பார்க்கிணத்துல கழுவுன நீரையாவது எனக்கு வார்க்க நீங்க பண்ணி தரணும் அப்படிங்கிறது அதோட கருத்து. கழுவும் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சாணையில இந்த சாணையில தீட்டின பால் இருக்குல்ல, அந்த கிண்ணம், அதைத்தான் அப்படி கழும் அப்படின்னு சொல்றாரு. உண்ணாமுனையால் வார்ப்பதற்கெனவும் ஐன்ற பார்க்கிண்ணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கூட்டி முடிக்கணும், அப்படி சேர்த்து பார்க்கணும், அப்பதான் வந்து அது சரியா வரும். அதாவது கழுவுனி பசும் பொருள் குளவு பார்க்கிண்ணம் கழுவு நீர் வார்ப்பதற்கு உரையாய் அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் அப்படி கூட்டி பண்ணணும்னா பொருள் சரியா வரும். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி இருந்தால் அது மாதிரி முசுங்கிறது ஒரு வித குரங்கு, அது வந்து கலை வந்து ஆண், பின்னானா பெண் குரங்கு, முசுன்னா ஆண் குரங்குன்னு சொல்லி வரும். அதுதான் வந்து இளையனத்தை அதில் வருதுல்ல, முசுக்கலை பினாவோடு, அதாவது முசு ஆண் குரங்கு பெண் குரங்கோடு அசோக தழையை தழுவி உறங்கும் சோனசைரனே அப்படி சொல்லி இந்த பாட்டில் இறைவனை விழித்து அந்த பால் கிண்ணத்துல எனக்கு கல்வியால் தண்ணியவாது எனக்கு ஊத்துங்கன்னு சொல்லி கேட்கறது தான் இந்த பாட்டுடைய முக்கியமான பொருள். 46வது பாடல். வினைவழி உடலில் கமைந்துறும் உணவே வேண்டினர் வினைகொடு புனரா நனைமலர் புனை நின் திருவடி அடைவான் நாடோறும் வேண்டிலர் உலகர் கனையிருள் கறந்த விடமறிந்து உணப்போம் காட்சியிற் புனக்கிழி தொகுதி தனையெறி மணி கண்முளை புகும் சோனசைரனே கைதை நாயகனே. திணைப்புணத்துல அந்த கதிர்கள்ல கிளிக்கூட்டம் வந்து உட்காருவதற்காக, அதை ஓட்டுறதுக்காக என்ன செய்வாங்க, இந்த புறச்சிறுமிகள் மாணிக்க கற்களை வீசி எறிவார்கள். அது எப்படி இருக்குன்னா, நெருங்கிய சுனை கன இருள், அந்த இருள் உளுந்த அந்த இடத்தை உணர்ந்து அதை அழிக்க செல்லும் தோற்றம் போல இருக்குமா. எப்படி இருக்கும், அந்த குகையில இருக்கிற சோனசைரர் கைதான் எப்படி இருக்காரு, புணத்துல திணைக்கதிர்களால வீழுகின்ற அந்த கிளிக்கூட்டத்தினை ஓட்டுதற்கு அந்த புறச்சிறுமை எரியப்படுகின்ற மாணிக்க கற்கள் நெருங்கிய அந்த கன இருள் ஒளித்துள்ள இடத்தை உணர்ந்து அதை அழிக்க செல்ற தோற்றம் மாதிரி இருக்குது அந்த மலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகில் என்ன செய்றாங்க, தம் ஈட்டின இருவனைக்கு ஈடாக அந்த உடலை எடுத்து வர்றாங்க. அது முன்னால் அமைந்து கிடக்கிற அந்த அனுபவமான உணவைத்தான் வேண்டுகிறாங்க. இருவினைகளை கொண்டு அடையப்படாத இது தேன் சொரியும் மலர் புனையப்பட்டுள்ள பெருமானுடைய திருவடி, அதை அடைய தினமும் வேண்ட மாட்டாங்க அப்படின்னு பாவம் அப்படின்னு சொல்றாரு. இருவினைக்கு ஈடாக நம்ம எடுத்த உடலுக்கு முன்னாலே இருக்கிற நம்ம அனுபவ உணவை தான் அவங்க தேடுறாங்க. அந்த வினைகளால் அடைய முடியாத தேன் சொரிகின்ற மலர்களுடைய பெருமானுடைய திருவடியை வேண்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக வருந்தி கொடுக்குறார். அதாவது செல்வம் வறுமை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இதெல்லாம் என்ன செய்யுது, கருவிலையும் அமைந்திருக்கும் நம்மளுக்கு. இதுல சிவஞான சித்தியார் அது வரும். செல்வம் வறுமை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு இந்த 6 வந்து கருவிலையும் அமைந்தது. அது வந்து அதுக்கப்புறம் வர முதலே அமைந்துதான் கரு உருவாகுது. இந்த மாதிரி இது அப்படிதான், அதனாலதான் எழுதும். அதாவது வினை வழியில் உடலில் அமைந்துரும் உணவு அப்படின்னு சொல்றாரு. திருவடி பெயர் வந்து சிவப்புண்ணிய முதிர்வால தான் அந்த இருவினை ஒப்பு இதாதான் அடைய முடியும். சுகத்துக்களுக்கு எதுவா நல்வினை தீவினையால அடைய முடியாது. அதுதான் வினை கொடு புனரா அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அப்ப இப்ப வந்து அறிஞர் வந்து என்ன செய்றாங்க, எளிதலா எதிர்வாங்க அவருடைய திருவடி அர்ச்சனை வழிபாட்டால அடைவார்கள். அப்ப நனைமலர் புனைனின் திருவடி அப்படின்னு சொல்றாரு. இப்ப முயற்சிக்கிறது முயற வேண்டாததும் இது பாவம் தான் காரணம், வேற என்ன அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது உன்னைய அடைவதற்கு வழிபட வேண்டியது முயலணும், அல்லது முயற்சிக்கிறதுக்கும் அது முயலணும் அப்படின்னு முயற்சி உண்டாத காரணம் நம்முடைய வினைதான், பாவம் தான் அப்படின்னு கூப்பிடுறாரு. வினை கொடு புனரா திருவடி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டுல சொல்றாரு. எப்படின்னா, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு அப்பர் சாமி சொல்றாரு. சிவபிரகாசம் இந்த பாட்டில் எப்படி சொல்றாரு பாருங்க. ஈசன் வேண்டவங்க என்ன சொல்றாங்க, தமக்கு வேணுங்கிறத கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க, அவரும் தர்றாரு. ஆனா அதுல சூக்குமை என்ன இருக்கு, ஈசன் வந்து வினைப்பயனை தான் உயிருக்கு ஊட்டுறாரு. அது உயிரோட நன்மைக்காக. இன்னும் சொல்லப்போனா உடலையும் உறவையும் அந்த பகை எல்லாத்தையும் வந்து வழங்குறது யாரு, இந்த பிறப்போட நம்ம நுகர போகிற நம்ம வினைக்கு ஏற்றவாறு தான் எல்லாத்தையும் வழங்குறாரு, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும், உறவு பகை அனைத்தையும். அப்ப உயிர் விண்ணப்பிக்கிறதையே என்ன செய்வான், அந்த வினைக்கு ஏற்பதான் வழங்குவான். இந்த உயிர் விண்ணப்பிக்கிறதும் கூட தன் வினையோட போக்குல தான் அது கேட்கும். அப்ப ஈசன் வந்து உயிர் விண்ணப்பித்தாலும் வினைகளின் வழியால நன்மை தின்மையை ஊட்டுகிறார். அதை வந்து அவர் மாற்றி அமைக்கிறது கிடையாது. அதனால ஈசனாக தர வேண்டியதை உயிர் தாமாக அனுபவிக்க வேண்டியது என்ன செய்யுது, வினை வழி விண்ணப்பித்து நீக்குது. அது அனுபவிக்க வேண்டியது தான் அந்த உயிர் என்ன செய்யுது, வினை வழியால விண்ணப்பிச்சு கேட்குது. சுவாமி பாட்டு என்ன சொல்றாரு, வினை வழி உடலிற்கு அமைந்துரும் உணவே வேண்டினர். அதுக்கான உணவை தான் அவங்க கேட்கறாங்க. உணவுன்னு கேட்டது உணவு கிடையாது, அந்த உலக அனுபவத்தை சொல்றாரு. அப்ப வினை வழி அனுபவங்களை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க, அது விண்ணப்பிப்பது ஈசன் ஏற்பானா, அதுக்கும் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உலக அனுபவங்கள்லாம் வினை வழிதான் நிகழுது, ஆனா இந்த வினையால அடைய முடியாத பெரும் பேர் எது, ஈசனோட திருவடி தான். அப்ப வினை வந்து எந்த நன்மையோ தீமையோ நம்ம வேண்டதுல எப்படி கேட்கணும், ஈசன் திருவடியே வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்யறவங்க, வினைப்பயன்களை விண்ணப்பிக்கிறவங்க தாக்குறதுக்காக சுவாமி என்ன சொல்றாரு, வினை கொடு புனரா நனைமலர் புனைனின் திருவடி அடைவான் நாள்தோறும் வேண்டிலர் உலகர் அப்படி. அந்த மலர்களை தூவி போற்றிருக்க வேண்டிய என்னுடைய திருவடிகளை பெறுவதற்காக ஒவ்வொரு நாள் விண்ணப்பிக்க வேண்டாமா, என்ன செய்யறாங்க, அவங்க வினை வந்து அந்த மாதிரி வேண்டதற்கு தடை செய்து நிற்கிறது அப்படின்னு வருந்துகிறாரு. அப்ப அவர் வணங்குவதற்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி பெருமானுடைய அந்த வினை இருந்தாதான் நம்மளால வேண்ட முடியும் அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். அதுக்காக அவர் உலகம் சொல்றது உலகாயுதமா இருக்கிறவங்க தான் சொல்றாரு, இந்த வழிபாடு நிறுத்திட்டு தான் குறிக்கிறாரு. இந்த வினை வழி உலக மயக்கத்துல இருக்கவங்களுக்கு ஈசனுடைய திருவடி பெருமையோ அது வழங்குகின்ற பேட்டோட அருமையோ அதெல்லாம் பிடிபடாது, அவங்களுக்கு உலக மயக்கத்துல இருப்பாங்க. அதனால என்ன சொல்றாங்க, ஈசன்ட்ட உலக நுகர்வை தான் வேண்டி நிற்கிறாங்க. ஈசனும் அவங்க வேண்டதை கொடுத்துட்றாரு. இந்த வினை வழி புனரா நிலை வேண்டி நிற்கிறவங்க என்ன சொல்றாரு, நம்முடைய திருவடியை அடைக்கலமாக தருகிறார் சுவாமிகள் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப மலர் கொண்டு போற்றி சொல்லி நாள்தோறும் வழிபாடு செய்வார். அதுக்காக தான் திருத்தாண்டகத்துல அப்பர் சுவாமி சொல்லிப்பாரு, அரவணையான் சிந்தித்து அரட்டுமடி அருமறையான சென்னிக்கு அடியாமடி சரவணத்தான் கைதொழுது சாறுமடி சார்ந்தார்கட்டெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறக்கும் அடி 14 கணங்களும் பாடுமடி திரைவிரவு தென்கடில நாடனடி திருவீரட்டான தெம் செல்வனடி அப்படின்னு சொல்லி 10 பாடல் திருத்தாண்டகம் பாடிப்பாரு. அருமையான திருவடி பாடல். திருவடியை வேண்டி நிற்கிறது தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அடைக்கலம் வேண்டி நிற்கிறது அப்படின்னு பொருள்படும். அவர் சரண் புகுந்து அவருடைய உயிர் அடைந்து அவரை அடைந்து உயிர் தூக்கின்ற அந்த வினை துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று அதை நிற்கிறது தான் அந்த திருவடியோட விண்ணப்பம். அந்த அரவணைப்புல நம்ம சார்ந்து இருந்தாதான் வினை வலித்து வரும் துன்பங்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாரு. அதே போல இந்த பாட்டில் என்ன சொல்றாரு, திணைப்புணம் காக்கிற பெண்கள் வந்து அந்த திணைகளை கவர வருகின்ற கிளிக்கூட்டங்கள் என்ன சொல்றாரு, கவன் கற்களை வீசி ஓட்டுறாங்க. அந்த கற்கள் என்ன, விலைமதிப்பற்ற மணிகள், அது கிளியை வெட்ட தான் பயன்படும். அப்ப எப்படி சொல்றானா, வெஞ்சொர் பேசும் வேடர் மடவார் இதனம் அதியேறி அஞ்சொர் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரேன்னு திருஞான சொல்ற பாட்டை வரும். இந்த மாதிரி வீசுற மணிலாம் வீணா போகுதுன்னு அப்படி கிடையாதான். அதாவது கிளியை அச்சுறுத்த மட்டும் செஞ்சுட்டு அது என்ன செய்யுது, மலையோட குகைக்குள்ள போய் விழுந்துருது. அந்த மணி அங்கே போய் விழுந்துறதுனால என்ன செய்யுது, இருளை தேடி சென்று விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்கான். அந்த மணி ஓடி போய் அந்த குகையில விழுறதை பார்த்தா அந்த ஒளி இருக்கின்ற மணினால இருட்டு வந்து விரட்டி அடிக்கப்படுகிறது. அதுகளுக்கு இருட்டில் இருக்கிற இருள் மண்டிகிற இடம் அது தெரியுமா, அந்த மாதிரி இருள் மண்டியும் பதுங்கி இருக்கிற குகையை தேடி சென்று அதை விரட்டி அங்க இருக்கிற உயிரினங்களுக்கு ஒளி தந்து உதவுது அந்த மணிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காட்டில் எழுதிவிட்ட கடவுள் மணியை கொண்டு கூட்டில் இருளோட்ட குறுகு உய்த்தவாறு அப்படின்னு சொல்லி வருது. அப்ப அந்த இருள் விளக்க மணியை குறுகு கொண்டு உய்த்த விதம் இதெல்லாம் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு. இதை வந்து எப்படின்னா, அந்த மிகுந்த இருள்னா மறைந்திருக்க இடத்தை தேடி பிடிச்சி அந்த இருளை உண்ணுவதற்காக செல்கின்ற தோட்டத்தை தான் அந்த கோயில் இடத்துல செல்கின்ற இந்த மணிகள் தருகின்றன அப்படின்னு, தோட்டம் தருகின்றன அப்படின்னு சொல்லி சுவாமிகள் இந்த பாட்டில் இது பண்றாரு. மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.